ஹை சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அழகான தீவு இருந்துச்சு. அதன் பெயர் ஹாம்பிஸ். மிகவும் அருமையான அந்த தீவின் அடியில ஒரு சில கடல் ராஜ்யங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு ராஜ்யங்கள்லையும் கடல் வாழ் உயிரினங்கள் இருந்தன. அங்கு வாழ்ற அங்க மெர்மைட்டுகள் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இதுல 5 நண்பர்கள் மிகவும் துருதுருன்னு இருந்தாங்க. அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்துச்சு. இவங்க அடிக்கடி கடலை விட்டு வெளியே வந்து மற்ற கடல்கள், தீவுகள் அப்படின்னு சுற்றி பார்ப்பாங்க. அவங்க சென்ற இடங்கள்லலாம் ஏதாவது அட்வென்ச்சர் நடக்கும். அப்படித்தான் ஒரு நாள் அருகில உள்ள ராஜ்யத்துல அவர்களது தோழியான ஏரியலை பார்க்க செல்லலாம்னு முடிவெடுத்தாங்க. அவங்க ராஜ்யத்துல இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும்போது மிக பெரிய அலை வந்தது. அந்த அலையை கண்டதும் மரினா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கடலின் மேற்பகுதிக்கு போனாள். மற்றவர்கள் அவளை தடுத்தனர். போகாதே மரினா, அது மிகவும் கடினமான அலையா தெரியுது என்று அழைத்ததும் காதில் வாங்காமலே போனான். தோழி ஆயிற்றே, தனியே விட முடியுமா? அவங்கள ஆபத்து என தெரிந்தே பின் சென்றார்கள். அலையின் ஆக்ரோஷம் அதிகமா இருந்ததால அவங்க அலையில அடித்து செல்லப்பட்டார்கள். ஒரு இருட்டான ஆழமான பள்ளத்தாக்கு போல இருந்தது. அவர்கள் அங்கு மயங்கி விழுந்து கிடந்தாங்க. மயக்கம் தெரியவே முழித்து பார்த்தாங்க. இடம் மிகவும் விசித்திரமா இருந்தது. அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இவர்கள் அனைவரும் பல கடல்களை தாண்டி பயணித்திருக்காங்க. ஆனா இது அவங்களுக்கு ஒரு சவாலான பகுதியாக இருந்தது. அவர்கள் நீந்தி கொண்டே அங்கு இருக்கும் இடங்களை பார்வையிட்டார்கள். அக்வா அதனிடம், ஏன் அழுகிறா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா. அதற்கு குட்டி கடல் குதிரை, என் பெயர் பப்புல்ஸ். எங்கள் ராஜ்யம் மிகவும் அழகாக இருந்தது. இங்கு ஒரு மரகத நாணயம் இருந்தது. அதன் ஒளியால அதன் ஒளியால தான் எங்க ராஜ்யமே ஜொலிச்சுச்சு. ஆக்டோபஸ் வடிவுல இருந்த அந்த கடல் சீனியக்காரி அதை திருடிட்டு போயிட்டா. அவகிட்ட இருந்து எங்க ராஜ்யத்தை மீட்க முடியல. தயவு செய்து உதவுங்கன்னு சொன்னிச்சு. அவங்களும் பப்புல்ஸ் இடம் எங்களுக்கு வழியை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அது ஒரு குகை போல இருந்துச்சு. அதை அவங்களால திறக்கவே முடியல. அருகில லிவர் போல இருந்ததை லைலா இழுத்தாள். அந்த கதவு சிறிது சிறிதாக திறந்தது. மரினா சட்டென உள்ளே நுழைந்தாள். உடனே இருந்த இன்னொரு லிவரை இழுத்தாள். அது திறந்தது. அந்த குகை பார்ப்பதற்கே பயங்கரமா இருந்தது. இன்னொரு கதவு இருந்தது. அது மிகவும் கடினமா இருந்துச்சு. அதை உடைத்துதான் போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. டெல்பின் அதை ஒரே மிதியில் உடைத்தாள். அனைவரும் நீந்தி உள்ளே சென்றார்கள். அந்த கொடிய சூனியக்காரி அந்த மரகத நாணயம் அருகில படுத்து பாட்டு பாடி கொண்டிருந்தாள். இவங்க வர்றத முன்கூட்டியே உணர்ந்து விட்டான் அவன். அவகிட்ட 5 பேரும் சண்டை போட்டாங்க. இறுதியில மரகத நாணயத்தை எடுத்துக்கொண்டு ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அதில் சரியான இடத்தை அதை பொருத்தினாங்க. ராஜ்யத்தின் தலைமை அதிகாரி, இந்த ராஜ்யமே உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. இன்று போல எப்போதும் ஒற்றுமையா இருங்க. அதுவே உங்களோட பலம் அப்படின்னு. அவங்களும் புறப்பட்டு அவங்க தோழியான ஏரியலை பார்க்க போயிட்டாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.